அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். போன வீடியோவில் நம்ம என்னென்ன பொருட்கள்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதும் அதில் எண்ணெய் ஊற்றணும். அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட்டுக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை நம்ம சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை நாங்கள் சேர்க்க மாட்டோம். பிரியாணி பொடி எதுவும் நாங்கள் சேர்க்க மாட்டோம். இந்த மெத்தட்லேயே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் தான் தக்காளியை போடணும். அதுக்கு முன்னாடியே போடக்கூடாது. அப்புறம் பச்சை மிளகாய், அப்புறம் புதினா, மல்லி நல்லா போட்டு வதக்கட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் மிளகாய் தூளும் உப்பும் சேர்த்துக்கிடுவோம். அப்புறம் கறி சேர்த்துக்கிடுவோம். கறி நல்லா ஒரு 5 நிமிஷம் அந்த மசாலாவில் நல்லா வேகணும். வெந்துட்டு இருக்கும்போதே நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அந்த தயிரில் அந்த கறி ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து வந்ததும் அதுக்கப்புறமா நம்ம அளவு தண்ணி ஊற்றிக்கிடலாம். அளவு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் அதில் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா உப்பு கரிக்கிற மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். அப்படின்னா தான் நம்ம ரைஸ் போட்டதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். அப்புறம் ரைஸ் நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சு போட்டுட்டு கிளறி கிளறி விடாமல் மூடி வச்சிடணும். அப்புறம் லாஸ்ட்டாக தம் போடுறதுக்கு முன்னாடி நெய் சேர்த்து கடைசியாக இறக்கிடலாம். ஒரு தடவை இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மறக்கவே மாட்டீங்க.